தளபதி பிரச்சாரத்துக்கு வராரு. நம்ம ஒழுங்கா இருந்தாதான் அவருக்கு நல்ல பேரு, புரியுதா? அந்த வண்டியில தொங்குறது, மரத்து மேலே ஏறி தாவுறது இதெல்லாம் வச்சுக்கவே கூடாதுடா மாப்பிள்ளைகளா. டேய் மாப்பிள்ள, தளபதி நம்மளை பார்க்க வர்றாரு, நான் பாத்துக்கிறேன் மச்சான். அவருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கறது நம்ம கையில தான் இருக்கு, அவ்வளவுதானே. நான் பாத்துக்கிறேன். உங்க அம்மா அப்பா நல்லா வளர்த்துருக்கா, மரியாதையும் நாகரிகமும் தெரிஞ்சிருக்கு உனக்கு. சூப்பர்ரா மாப்பிள்ள, நீ தாண்டா கரெக்டா பாயிண்டா பேசுற. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வமாக தான் இருக்கும், எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், தாவ தான் தோணும். நம்ம தளபதியை பார்த்து தாவிட்டு இருக்கப்ப டயர்கள்லாம் போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃபேமிலியும் கஷ்டப்படும், தளபதியும் கெட்ட பேராகி போயிடும். அதனால நம்ம தான் கரெக்டாக இருக்கணும், இல்லாட்டி மண்டபுலாம் சால்னாதான். மாப்பிள்ள இப்போ சொன்ன பாரு, இது ரொம்ப சரியான வார்த்தை மாப்பிள்ள. அது போல உங்க முன்னாடி யாராவது வண்டி மேலே ஏறுறதோ இந்த மரத்து மேலே ஏறுறதோ அப்படி இருந்தா நீங்க கொஞ்சம் திருத்துங்க சொல்லி, புரியுதா? டேய் மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன்டா, நான் இருக்கப்ப எவன்டா மேல ஏறுவா. டே சூப்பரா பண்ண. சரி வாங்கடா போலாம்டா. டேய் மாப்பிள்ள, தனித்தனியா போலாம்டா, அப்பதான்டா கரெக்டா இருக்கும். ஐயோ, என் தலைவன் வந்து நல்லா பாக்கணுமே. ஐயோ, எங்க போறது, எப்படி பாக்குறது? மரத்துல ஏறா. என்னடா பண்றான்? மரத்து மேல ஏறாத நண்பா, கொஞ்சம் இறங்கு நண்பா ப்ளீஸ். ஜனநாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம மக்களை தலைவா உங்க எல்லாரையும் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாவேகா பிரச்சார கூட்டத்தின் போது தாவேகா தொண்டர் ஒருவர் பயங்கரமாக அடிபட்டுள்ளார். இதற்கு போதுமான வசதி இல்லாததால் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் தான் காரணம் என்று அங்கு வந்திருக்கும் நபர்கள் கூறுகிறார்கள். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. கூதி ஏன்டா தேவலாம் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? தளபதி ஒழுங்கா தெரியலன்னு சொல்லிட்டு மரத்து மேலே ஏறி தளபதி மேலே தாவிருக்கா மாப்பிள்ள. வாடா அந்த மெண்டல் கூதியை போய் பார்த்துட்டு வருவோம்டா. இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதே அவன் தான். அந்த தாலியை மரத்து மேலே ஏறி தாவிருக்கான் பாரு. டே மாப்பிள்ளைகளா, லூசு பாடுவாங்க, அறிவு இருக்கா இல்லையாடா? என் கூட சேர்ந்து நீயும் தாண்டா நல்லபடியா பேசிக்கிட்டு இருந்த. தளபதி நம்மளை பார்க்க வர்றாரு, நான் பாத்துக்கிறேன் மச்சான். அவருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கறது. ஏற்கனவே எப்படா ஏதாவது நடக்குமோன்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கானுங்க. இதுல நீ வேற கையை உடச்சிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்க. சரி அதை கூட விட்றா, ஏதோ நல் வாய்ப்பா உன் கை உடஞ்சு போச்சு, உயிர் போயிடுச்சு, என்னடா பண்ணிருப்ப? உன் ஃபேமிலி என்ன ஆகுறது? இல்ல இந்த நியூஸ் சேனல்ஸ் விஜய் தான் சும்மா விட்டுருப்பானுங்களா? சொல்றா. சாரி சாரி மாப்பிள்ள, அதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன்டா. சாரியை போய் குப்பையில போடுற. சொன்னா மட்டும் பத்தாது, இப்படி லூஸ் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. கண்டிப்பா பண்ணவே மாட்டேன் மாப்பிள்ள. சும்மாரா, ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீடா மாப்பிள்ள. பாக்குறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி லூஸ் தாலி மாதிரி வேலை பார்த்தனா அவள்தான் மாப்பிள்ள. சர்ரா தாய்லி பண்ணலடா. இவனுங்க வேற மறைச்சுக்கிட்டே என் தலைவன் ஒழுங்காவே தெரிய மாட்டாரு. மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். விஜயின் பிரச்சார உரையை காண 450 அடி டவர் மேல் ஏறி நின்று அட்ராசிட்டி செய்யும் தாவேகா தொண்டர். விஜயின் போதுமான பாதுகாப்பு இல்லாததே இதற்கு காரணம் என்று தாவேகா தொண்டர்களை கூறுகின்றார்கள். நண்பா, மரத்து மேல ஏறாத நண்பா, கொஞ்சம் இறங்கு நண்பா. தலகடே